வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நிரஞ்சன் இஸ் ஹியர். S24 வந்துருச்சு. S25 தான் நான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், கடந்த ஒரு 2 நாளாக. சரியா, இந்த 2 நாளாக நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் இருக்கட்டும். பட் S24 S25 சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ மெயினாக நம்ம வந்து முயற்சி எடுக்க போகிறோம். எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதுண்ணா. நான் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே ரிங்கு போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த ரிங் இங்கே நான் எடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்துட்டு S25 வாங்கிட்டு அதுக்குள்ளேன்னு சொல்லி கேட்டாங்க, அந்த ஒரு ரிங்கை பார்த்துட்டு. ஸோ அந்த ரீசனாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இதில் இருக்கிற அந்த ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது S24 மாறிடுமா அப்போ? ஓகே சரி. மற்றபடி வந்து இந்த 2 ஃபோனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத எடுத்ததுமே நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சா, 1 இதில் 12GB RAM இருக்கும், அதில் 8GB RAM இருக்கும். சரியா, 2 அதில் 2400 இருக்க போது 8 elite இருக்க போகுது. அதாவது S25ல 8 elite, S24ல Exynos 2400. அடுத்தது என்ன அப்படின்னா கேமரா ரிங்கு தான். ஸோ ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன்ஸை சைட் பை சைடு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது. ரெண்டுத்தையும் சைட் பை சைடு, இப்போ ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் பார்ப்போம். அதை தொடர்ந்து கேமரா சாம்பிள்ஸையும் பார்ப்போம். ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வந்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா நாங்கள் ஓரளவுக்கு கொடுக்குறோம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்கு தான். ரைட்டா, போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. 2 ஃபோன்லேயுமே உங்களுக்கு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் உண்டு, நச்சுன்னு வேலை செய்யும். 2த்துலேயுமே 1UI7 தான் ரன் ஆகுது. சொல்லப்போனால் நிரஞ்சன் ஃபோனில் ஆல்ரெடி பீட்டா ரன் ஆகிட்டுருக்கு. சின்ன சின்ன வித்தியாசங்கள் இந்த ஃபோனில் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ்னு எதையும் சொல்லிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹாப்டிக் ஃபீட்பேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஃபோனுமே ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ அதில் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை. அடுத்து என்னென்னா கேமராஸ் அப்படின்னு வரும்போதும் ஐடென்டிக்கல் கேமரா செட்டப் தான். ஸோ அங்கேயும் எந்த விதமான வித்தியாசமும் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டரும், ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடும், ஒரு 10 மெகாபிக்சல் 3XO. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் ஒரு 12 மெகாபிக்சல் ஷூட்டர் இருக்குது. ஸோ எல்லாமே ஐடென்டிக்கல் தான் அக்ராஸ் போத் த ஃபோன்ஸ். ஸோ இதில் என்னென்னா பிரைட்னஸ், நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த டிஸ்பிளே பிரைட்டாக இருக்குது. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா 2 ஃபோனும் ஒரே மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நீங்கள் இதை பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஏன்னா இதில் அவங்க சேஞ்சஸே பண்ணல, அதே 2600 nits தான். என்ன இதில் ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்கான், அதனால கொஞ்சம் மேபி உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியலாம். பட் இதில் டெம்பர் கிளாஸில் எதுவும் கிடையாது. ஸோ ரெண்டுமே ஃபுல் பிரைட்னஸில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, நெட்வொர்க் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே பார்க்கும்போது பெரிய அளவில் ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ணலை. இதுலேயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக வந்து இந்த 2 ஃபோன்லேயும் உங்களுக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். 45 யூஸ் பண்ணி எனக்கு வந்து 25 போதுன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ என்னோட யூசேஜ்க்கு என்னோட சார்ஜிங் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், டிவைஸோட லுக்காக இருக்கட்டும், இங்கே பாருங்களேன். ஸோ 2 டிவைஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு உங்களுக்கு ஆண்டனா கட் அவுட்டில் ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே டாப், அப்படியே சைடு, அப்படியே பாட்டம், பச்சக்குன்னு இருக்கா. S25ல வந்து ரிங்கு கொடுக்குறன்ற பேரில் ஒரு அசிங்கத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நிஜமாகவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சின்ன கேப் கூட இருக்காது. இதில் உள்ளே போய் டஸ்ட் அடைய வாய்ப்பு இருக்குது. பட் இதில் அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. கிளாஸோடு சேர்ந்து இணைந்த மாதிரி இருக்கும் இந்த ரிங் எல்லாமே. அப்புறம் 1UI பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்னஸ் வந்து செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ அது வந்து அக்ராஸ் 2 டிவைஸ்லையும் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஸ்னாப்ட்ராகனில் பிரச்சனை எதுவும் இல்லை. அண்ட் எக்ஸினோஸில் உனக்கு எதாவது பிரச்சனை இருந்தது? எக்ஸினோஸில் அந்த இண்டோரில் மட்டும் தான் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. மற்றபடி வந்து எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஜியோ மட்டும் அடிக்கடி வந்து 5G and 4G மாறி வருது. ஓகே, ஸோ அது பெரிய தலைவலியாக இருக்குது எனக்கு. இது ஜியோ வந்து இந்த இண்டோர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ண தான் செய்வாங்க. ஓகே, ஸோ நெட்வொர்க்லேயும் ஆமத்தையும் 2400 ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா பிரதீபை கேட்கும்போது S24+ வச்சுருக்காப்புல, கொடுத்த ஃபீட்பேக் அப்படி தான் இருந்தது. ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நல்லா தான் இருக்குது அப்படின்னு. இதோட இது கொஞ்சம் சீக்கிரமே ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது எக்ஸினாஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்க்க முடியுது. மற்றபடி வந்து 2 டிவைஸுமே வார்ம் ஆக தான் செய்யுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா இதுலேயே இந்த 2 டிவைஸோட கேமரா ஆல்ரெடி சாம்பிள்ஸ் இருக்குது. சாம்பிள் இப்போ ஸ்க்ரீனில் வரும், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 2த்தையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்னாப்ட்ராகனில் வந்து கலர் டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வைங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே மாதிரியான ஐடென்டிக்கல் சாம்பிள்ஸ் எடுக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து 2த்தையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்க்ரீனில் ஃபுல் சைஸில் வருங்க. இங்கே வர இது வேறு, நீங்கள் அந்த ஃபுல் சைஸில் வரதே பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஸ்பாட் பண்ண முடியாது. பட் HDR அல்காரிதமில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர்ஸ்லேயும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும்.
எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு என்னமோ ஸ்னாப்ட்ராகனில் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர்ஸ் பூஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து மோர் டுவர்ட்ஸ் நேச்சுரல் எக்ஸினாஸில். ஏன்னா 24+லேயும் நான் அதே தான் ஃபீல் பண்ணேன், இதுலேயும் நான் அதே தான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு மைனர் எல்லோ டோன் வந்து எக்ஸினாஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வார்மர் டோன் இருக்கும் பாருங்கள், தெரியுதா? இந்த இமேஜில் பார்த்தா கூட தெரியும். ஆனால் இதோட ப்ராசஸிங் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு தோணுது இந்த எக்ஸினாஸோடது. ஏன்னா இது வந்து ஷார்ப்பாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. 3x ஷார்ட்டு. ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போலை பார்க்கும்போது இருக்கிறதுக்கும் அது இங்கே பாருங்களேன், இது ஷார்ப்பாக இருக்கிறது தெரியுதா? நல்ல ஷார்ப்பாகவும் கான்ட்ராஸ்ட்லாம் ஹையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? அதே சமயம் இந்த கலர் டோன்ஸ் ஒயிட் பேலன்சிங்கில் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஏன்னா ஸ்கையோட கலர் கூட நீங்கள் பார்க்க முடியும், அதுலேயே அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இது 10x 20x 20xல வந்து S25ல கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தோணுது. ஆமாம். ஆனால் இன்னொன்று கண்டுபிடிச்சேன், எக்ஸினாஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சு. நான் டைம் கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட் ஃபோட்டோஸுங்க, எதுவுமே வந்து நம்ம ஒன்றும் இல்லை, என்ன சஜஸ்ட் பண்ணுது, வேணால் ஸ்லோமோ பண்ணிக்கோங்கன்னு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ வீடியோ சாம்பிள்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க சரியா? இதுலேயே வந்து நான் வேறு என்ன எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோட்டோஸு. இதில் உங்களுக்கு எப்படி இருக்குது, எக்ஸினாஸ் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. வந்து ஸ்கின் டோன் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஏன்னா இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த கலர் அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஒன்ஸ் ஃபோட்டோ எடுத்தோன்னே ப்ராசஸிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுண்ணா. ஆமாம் உண்மைதான். இது போர்ட்ரேட்டில் இந்த இருக்குது. ஆடா பாவிகளா, போர்ட்ரேட்டில் எப்படி ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க பேர். இதே தான் இங்கேயும் நடந்திருக்கு தெரியுதா? ஆனால் வந்து S24ல் பிளர் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் பிளர் ஆகுறது. பேக்ரவுண்ட் பிளரு கரெக்ட் தான். ஆனால் இந்த சைடு கேபிளை விட்டாங்க, இந்த சைடு கேபிளை கட் பண்ணிட்டாங்க. இதுலேயும் இந்த சைடு கேபிள் விட்டாங்க, இந்த சைடு கேபிள் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா S24ல் S25ல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கட் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் பிளர் வந்து உங்களுக்கு எதில் பிடிச்சிருக்குங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் நிஜமாக பிட்வீன் டிவைசஸ் இருக்குங்க, அதுவே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. இதில் வந்து இதுலேயும் அந்த பிளர் வந்து ஒரு சைடு 2 பேரும் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சைடில் அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. ஓகே, அதே சமயம் நைட் டைமும் ட்ரை பண்ணுவாங்க. நைட் டைமில் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி நார்மலாகவே நம்ம நைட் மோடில் எடுத்துடலாமேன்னு எடுத்துருக்கேன். பார்க்கும்போது தெரியும். அல்ட்ரா வைடில் கலர்ஸு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதில் எதை நைட் ஸ்கைன்னு நான் சொல்கிறதுனே தெரியலையே. ஒரு டைப்பாக இருக்குது கலரு. இதில் இருக்கிற நைட் ஸ்கையோட கலர் பாரு, இதில் இருக்கிற ஸ்கையோட கலரை பாரு. நிறைய பேர் எதுக்கு ஃபேவரபுளாக வருவீங்கன்னு தெரில. இதுலேயும் பாருங்கள் 2 பேருமே ஜோக்காக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் ஃபீல் ஆகுது அவனுக்கு ரொம்ப வந்து நாய்ஸை சப்ரஸ் பண்ணுறேன்னு என்னென்னமோ பண்ணி நிறைய டீட்டெயில் காணாமல் போன மாதிரி இருக்குது. இதில் பார்த்தோன்னா உனக்கு வந்து அவன் ரொம்ப சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாமல் நிறையா டீட்டெயில் ரீடைன் பண்ண மாதிரி இருக்குது. இந்த டவரில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் தெரியுது கொஞ்சம். இதில் வந்து எல்லாமே சாஃப்ட் ஆகிடுச்சு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரில. ஸோ மற்றபடி நைட் டைமில் ஃபோட்டோஸ். ஸோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க, நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியும். பாருங்கள், வீடியோ சாம்பிள்ஸும் இருக்குது. லோ லைட்டில் வீடியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறதையும் நீங்களே பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கோங்க. ஓகேங்க. ஸோ S25 as well as S24 ரெண்டுத்துலையுமே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். 2 பேருமே பக்கத்தில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த போர்ட்ரைட் வீடியோக்கு எட்ஜ் டிடெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஃபோனையும் ஒட்டி வச்சா ஒரு வேளை மைக்ரோஃபோனில் பிரச்சனை வருமோன்னு சொல்லி தான் தனித்தனியாக தான் பிடிச்சிருக்கேன். 2த்துக்கும் இடையில கேப் இருக்குது. இருந்தாலும் ஃபீல்ட் ஆஃப் வியூ அதெல்லாமே ஐடென்டிக்கலாக தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் டெப்த்து எப்படி ஹேண்டில் பண்ணுது, ஏன்னா எனக்கும் நிரஞ்சனுக்கும் இடையில ஒரு சின்ன கேப் இருக்குது. அதை வந்து சாம்சங் எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறது தான் இங்கே சேலஞ்ச். ஏன்னா ஐஃபோனும் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் டெப்த்து தரேன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற நிரஞ்சனை லைட்டாக ப்ளர் பண்ணிடுவான். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி பண்ணலைன்னா சாம்சங்கோட ஓஜிஎல் கருதம் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். 2 ஃபோன்லேயுமே ரியர் கேமராவில் போர்ட்ரேட் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்மளால் பின்னாடி திரும்பி பார்த்துட்ருக்கான். அப்படியே நான் 2x போகிறேன். 2 ஃபோன்லேயும் 2x நான் தட்டினதுமே வியூ ஃபைண்டரில் என்ன ஆகுதுன்னா 3x ஆப்ஷன் வருது. 2 ஃபோனோட வியூ ஃபைண்டரையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினாஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணுதோ அப்படிங்கிற சந்தேகங்கள் ஏற்படுது.
அதே சமயம் கொஞ்சம் டைனமிக் ரேஞ்சுக்காக அப்படியே கிட்ட போய் 1x மாற்றுறேன். கான்ட்ராஸ்ட்டு கலரு எல்லாமே வந்து எக்ஸினாஸில் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4K 60 FPS அல்ட்ரா வைடில் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம ஆக்சுவலாக ஜூம் டெஸ்ட் பண்ணோன்னா கூட பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷனுக்கு போய்க்கிறேன் சார். நான் வடிவேல் சொல்லுவாப்புல, இருமா நான் ஒரு பொசிஷனுக்கு போய்க்கிறேன். ஏன்னா சிரிக்கிறீங்க, ஏன்னா அழுகிறீங்க, அதே தான். இப்போ அப்படியே திரும்புகிறேன். கோவில் இருக்குது, கோவிலை நோக்கி நம்ம ஜூம் அப்படியே S25ல் ஜூம் பண்ணிட்டேன். என்னடா பித்தலாட்டம் இது, S25ல் பிட்வீன் சென்சார் போகுது பாரு, S24ல் போல. S25 பாருங்கள் மேசிவாக 10xலாம் 12xலாம் போகுது. இதில் அப்படி போக முடியல. ஓகே, ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மைக் யூஸ் பண்ண முடியாது, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆடியோ குவாலிட்டியை ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபோனோட மைக்ரோஃபோன் கேப்சர் பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் அப்படியே இப்போ S25 ஏற்றுறேன். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியல. ப்ளேபேக் பொறுத்த வரைக்கும் 4K கூட அசால்ட்டாக ப்ளே பண்ணோம், அதுதான் எதார்த்தம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், 2K. ஏன்னா 1080p பேனல் தான் இது, 2K டூ மச் தான் வைப்போம். 2K ஓகே. HDR வீடியோஸும் போடலாம்னா இது HDR தான் இது. S24ல் வந்து டெம்பர் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால ஒரு சின்ன குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரியலாம். ஐடென்டிக்கலாக இருக்கா கிட்டத்தட்ட. எனக்கு வந்து ரெண்டுத்தோட ப்ரொஃபைல் எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த டெம்பர்ட் கிளாஸ் கிளியர் கிளாஸ்ன்றனால பெருசாக வித்தியாசம் எதுவும் வரல அப்படின்னு தோணுது. HDR வீடியோங்கிறனால டிஸ்பிளே பிரைட்னஸ் பூஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் ரெண்டுத்தோட பிரைட்னஸும் சேமுங்கிறனால அதுலேயும் என்னால் வித்தியாசம் பார்க்க முடியல. மேபி இப்போ சும்மா வியூவிங் ஆங்கிள் இந்த ஃபோனில் காட்டலாம். ஏன் இந்த ஃபோனில் காட்டுறேன்னா, அந்த ஃபோனில் தான் அவன் டெம்பர் கிளாஸ் போட்டானே, அதனால் அதை நான் ஒரு கணக்கில் எடுக்க முடியாது. இதே மேபி ஓரளவுக்கு நான் கணக்கில் எடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து நேக்கில் தான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து எங்கேயாவது ஸ்லிப் ஆகுன்ற பயம், அந்த ஒரு ரீசனால் டெம்பர் கிளாஸ் போட வேண்டியதாக இருக்குது. கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால. ஆமாம், ஆனால் கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது பற்றி, அதோட சைஸ். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலேயுமே ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் போய் பார்த்தோன்னு வைங்களேன். டிவைஸ் கேர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து 1 ஆப் ஹை பேக்ரவுண்ட் யூசேஜ். எது யூடியூப் தானது, அடா பாவிங்களா. இது 2 நாள் தான் ஆனனால வேறு யூசேஜ் பேட்டர்ன் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுவும் 256, அதுவும் 256. பட் இதில் 12GB RAM, இதில் வந்து 8GB RAM. ஸோ மற்றபடி வந்து கலர்ஸ்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. ஒரு வேளை நான் விவிட் கொஞ்சம் கூலர் டோன் வச்சுருக்கேண்ணா. ஸோ மேபி அந்த ரீசனால் கூட இருக்கலாம்ல. ஓகே ஓகே, நீ வந்து விவிட் உள்ளே போயிட்டு கூல் வச்சுருக்க. ஓகே, அப்போ இவ்வளோ நேரமாக கேமரா சாம்பிள் மக்கள் பார்க்குறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த டிஸ்பிளே என்ன வருதோ அதுதான். மோஷன் ஸ்மூத்னஸ் ஓகே. அடாப்டிவ் கலர் டோன் நீ வைக்கலையா? ஆமாம், கூல் டோன் வச்சுருக்க. அடாப்டிவ் கலர் டோன் ஆமாம், நானும் வைக்கல. திஸ் ஃபீச்சர் யூசஸ் யுவர் கேமரா as a sensor to detect. வேணாம், சும்மாவே பேட்டரி நிற்காது இதில். இது வேறையா? ஓகே, ஸோ அதனால தான் வந்து டிஸ்பிளேல ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுது. இது லைட்டாக வார்மாக இருக்கிற மாதிரியும், இது ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அது காரணம் நீ கூல் மோட் எனேபிள் பண்ணியிருக்கிறனால.
ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா 2 ஃபோனுமே நீங்கள் பவர் பேங்கோட சுற்றுறதுக்கான கரெக்டான டிவைஸ். ஆல்ரெடி எங்கே போனாலும் பவர் பேங்கோட தான் இருக்கேன். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் காம்பேக்ட்னஸ்க்காக இந்த டிவைஸ் வாங்கினீங்கன்னா பேட்டரி லைஃப் கொஞ்சம் கடியாக இருக்கும். ஸோ அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும்னா பேசிக் சொல்யூஷன் வந்து நம்ம இந்த இடத்துல போனால் பவர் சேவிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். சரியா? அதை வச்சு இவனே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கானா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நீங்கள் பார்த்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல் லைட்டில் வைக்கலாம். ஆமாம். அப்புறம் டீப் ஸ்லீப் ஆப்ஸ், அது ஒரு பெரிய வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுது. ஸோ மோஸ்ட்லி வந்து எனக்கு மெட்டா ஆப்ஸ் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு. ஸோ இதில் அதிகமாக எனக்கு வந்து ஃபேஸ்புக் தான் வந்து கொஞ்சம் பேட்டரி பயங்கரமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தது முன்னாடி. ஓகே. நான் வாங்கின புதுசில். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் டீப் ஸ்லீப்பில் போட்டேன். டெலகிராம் இருக்கிற எல்லா ஆப்ஸும் டீப் ஸ்லீப்பில் போட்டு முக்கியமாக நான் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மட்டும்தான் வந்து லைக் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதனாலே எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு பேட்டரி வந்து நிற்கிது. இப்போ பீட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு 3 hours அந்த மாதிரி தான் வருது. மேபி ஸ்டேபிள் வந்தால் கொஞ்சம் மேபி ஆப்டிமைஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக யோசிச்சிங்கனாலும் 8 எலிட்டும் சரி 2400 சரி உங்களுக்கு ஏமாற்றம் தரும்னு சொல்ல மாட்டேன். 2400 ஃபார் ஷூர் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர்னால 8 எலிட் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான டிவைஸ் தான். ஸோ அதையும் சொல்ல முடியும். ஆனால் கேமில் இதில் ஆடலான்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி தண்ணி மாதிரி குறையும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது திரும்ப சார்ஜ் ஏற்றுறதுக்கும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் ஓவராலாக இந்த டிவைஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்லியிருப்போம். கைண்ட் ஆஃப் குட்டி ரிவ்யூ மாதிரியும் இருக்கலாம். பட் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு சொல்லும்போது எதுவுமே இல்லைங்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு என்ன தான் டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதான் மெயின் மோட்டிவ். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டிவைஸ் வந்து ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டிவைஸ் தான் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், டிவைஸ் குட்டியாக இருக்குது, நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாம்சங் நினச்சிருந்தா இயர் பிளாஸ்டர்லாம் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவேன். அதெல்லாம் தாண்டி பேட்டரி லைஃப்ங்கிறது எப்போயுமே இதில் ஒரு காணாக இருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, நிரஞ்சன். பார்க்கலாம். பை.